ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சோகமாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, இந்த பிளேஸ்க்கு தாங்க வருவோம். இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எந்த மைண்டில் வந்தாலுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்னாச்சும் வந்து நாங்கள் இங்கே வந்துடுவோம். அப்படி என்ன பிளேஸ்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வயல்வெளி தாங்க. இது வந்து நடவு சீசனு. ஸோ நாற்று நட்டியிருந்தாங்க. அதான் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். படிக்கணும், வீடு கட்டணும், பணம் சம்பாதிக்கணும்னு வேலைன்னு சொல்லி வேலைக்கே தான் போயிட்டுருப்போம். அட்லீஸ்ட் நமக்குன்னு ஒரு மந்த்லி ஒன்ஸ்னாச்சு ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் கூட மொபைல் இல்லாமல் நம்ம ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ளேஸில் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து முக்கியமாக 90s கிட்ஸ்க்கு 90s மெமரிஸ் எல்லாம் கண்டிப்பாக ரீகலெக்ட் பண்ணும். பெரிய ஆலமரம், முன்னாடியே வயல்வெளி, நல்லா சிலுசிலுன்னு காற்று, பக்கத்துலேயே ஒரு ஓடை, நல்லா இளையராஜா மியூசிக்கோடு இந்த சீனை இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வாழ்றதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது? இந்த ஆலமரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குடிசை போட்டு கொடுத்தா கூட அப்படியே வாழ்ந்துடலான்னு தான் எனக்கு தோணும். இந்த ஆலமரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மரம். எங்களை மாதிரியே இங்கே நிறையா பேர் வருவாங்க, ஊஞ்சல் ஆடுவாங்க. இது வந்து எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டு. போன பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா அறுவடை சீசனு. நாங்கள் இங்கே தான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம். வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கு வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் இங்கே விட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருந்துருவார். நானும் ஏற ட்ரை பண்ணி என்னால் முடியவே இல்லை. கடைசியில் அவர் வந்து ஏற்றி விட்டார். நானும் கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் ஒரு 4 o'clock பக்கமாக நாங்கள் வந்திருந்தோம். கிளம்பும் போது பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. மழையும் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் தான் செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், தேவைப்பட்டால் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லேரி வெங்காயம், அப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்திக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஃபுல்லாகவே வந்து ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் வணக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து வணக்கிறதுக்கு ஒரு 2 minutes வந்து ஆகும். அப்புறமா வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சன்னா தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். வேக வச்சுருந்தேன். வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் போட்டுக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். இந்த தண்ணி வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அப்படியே வந்து குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே வந்து சன்னா வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் ஆட் பண்ணி ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் மட்டும் பார்த்திங்கன்னா வெறும் தேங்காயை நல்லா மிக்சியில் வந்து பேஸ்ட் மாதிரி அடைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி சன்னா மசால் பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கின சன்னா மசாலாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கம்மியாக சேர்த்திக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 tablespoon வந்து சேர்த்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். சேர்த்திட்டு நல்லா வந்து ஒரு 5 minutes பாயில் ஆகட்டும். நான் வந்து 2 மணிக்கே வந்து மத்தியானமே வந்து சப்பாத்தி மாவு வந்து பிணைஞ்சு வச்சிட்டேன். ஸோ ரொம்ப சாஃப்டாகி இருந்துச்சு. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கேசரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து கடையில் வாங்குறதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஒரு கடாயில் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து ஒரு 1 tablespoon விட்டுட்டு ஒயிட் ரவை வந்து சேர்த்துக்கோங்க.
அதில் வந்து போட்டிருக்கும் வறுத்த ரவைன்னு சொல்லி. ஆனால் வந்து நீங்கள் 2 மினிட்ஸ் வந்து வறுத்திங்கன்னா நெய் ஊற்றி கேசரி வந்து நல்லா மணல் மணலாக வரும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது வந்து வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் பேர் வந்து இதை வந்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி பாயில் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து இது கூடவே வந்து தண்ணி பாயில் பண்ணி போட்டுருவேன். 1 கப் ரவை வந்து நான் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். எங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்து ஒரு 1/2 கப் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர் பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு 1.5 கப் சுகர் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். சுகர் வந்து கம்மியாக வேணும்னா அதையும் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு அது வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வந்து லைட்டாக ஒரு ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுட் கலர் வந்து ஸ்கிப் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ரவை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி வந்து சேர்க்கணும், இல்லாட்டி வந்து கட்டி ஆயிரும். சன்னா மசால் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். கேசரியும் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்து கேசரி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இறக்கி வைக்கிற ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா சேர்த்திக்கோங்க. சப்பாத்தி போடும்போது ஆயில் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மாவு யூஸ் பண்ணி தேய்ச்சி போட்டு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியர் ஆப்ஷனும் கூட. நான் என் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.